பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அன்பின் வணக்கங்கள். அஸ்மத் குருப்பியோ நமஹா, அஸ்மத் பரமகுருப்பியோ நமஹா, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹா, குருங்கமுனையே நமஹா. பகவத் பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். கலியுத்தம் 5125, சாலிவாகன சகாப்தம் 1946, பசலி 1434, கொல்லம் வருஷம் 1199, குரோதி வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்மருது, ஆடி மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 2/8/2024. இன்று தேய்பிறை திரையோதசி மாலை மணி 4:52 வரைக்கும் இருக்கு. அதன் பின் சதுர்தசி, திருவாதிரை நட்சத்திரம் பகல் மணி 1:02 வரைக்கும் இருக்கு. அதன் பின் புனர்பூசம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். ஹர்ஷண நாம யோகம், வணிஜை கரணம். இன்றைக்கு மாத சிவராத்திரி, கூற்றுவனார் குரு பூஜை. அகசு நாழிகை 31:07, தியாஜ்யம் நாழிகை 48:15. இன்றைய சார்த திதி ஆடி மாதம் தேய்பிறை திரையோதசி. நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அறை. கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 2:36, சூரிய உதயம் சென்னை காலை 5:52. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கான கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில செவ்வாய் குரு, மிதுன ராசியில சந்திரன், கர்க்கடக ராசியில சூரியன், வக்ரநமியில் புதன், சிம்ம ராசியில சுக்கிரன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில சனி வக்ரநமியில், மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்குது, தசா நாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவருடைய பார்வை என்ன, அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இது உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சுப விரய செலவுகள் உண்டாகும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். எந்த காரியத்திலும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் இன்றைய நாளில் ஒரு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் விளங்கும். ராசிநாதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பல வகையிலும் யோகங்களை, நல்ல மாற்றங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஒரு புகழ், கௌரவம், இது எல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகும்னு நாம் நம்பலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தேக்க நிலை அனைத்துமே விலகும். ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா உங்களால் அந்த வாக்கை இன்று காப்பாற்ற முடியும். தொழிலில் ஒரு புதிய நுணுக்கத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் ஒரு புதிய நுணுக்கத்தை பயன்படுத்துவீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக இன்றைய நாளானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிதானமாக, பொறுமையாக, கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து செய்வீங்க. பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான தன்மை காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ராசிநாதன் அயன சயன போக விரய ஸ்தானத்துல ராகுவினுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு வெளியூர் வெளிநாடு நாம ட்ரை பண்றோம், கண்டிப்பா கிடைக்குமானா நிச்சயமான முறையில கிடைக்கும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை அனைத்துமே விலகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை இன்று நாம எதிர்பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். தேவையற்ற படபடப்பு, ஒரு தேவையற்ற ஒரு வேகம், இதெல்லாம் கூடாது. நிதானமாக, பொறுமையாக, கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அது மாதிரி எந்த ஒரு முக்கியமான முடிவுகளிலும் முடிவெடுக்கும் போது தீர ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை இன்று நாம் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே கிடைக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். என்னதான் கோச்சார சந்திர பகவான் 9ஆம் இடத்துல
நட்பு கிரகமான ராகுவினுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணினாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் என்ற நாளில் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யறது உங்களுக்கு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள உள்ள வைராகிய எண்ணம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு உறவினர்கள் வகையில் வார்த்தைகளில் கவனம் தேவை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது முன்திட்டமிடல் அவசியம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா தொட்டதெல்லாம் துலங்கும். சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ஆனால் ராசிநாதன் செவ்வாயினுடைய சாரபலமும் பார்வை பலமும் ஸ்தான பலமும் ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. சில தடங்கல்கள் வந்தாலும் அனைத்தையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யறது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 9, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். அனைத்து காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு உண்டாகும். பல வகையிலும் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். பொருளாதாரம் மேம்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களிலிருந்து உங்களால் இன்றைக்கு சுலபமாக வெளியில் வந்துட முடியும். அதற்கேற்ற மாதிரி நிகழ்வுகளும் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துனோம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். மனதிற்குள் இருக்கக்கூடிய கிளேச நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நல்ல நாள். இன்றைய நாளிலே அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களிலிருந்து அனுகூலங்களை பெற முடியும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக
பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் இளம். மீனராசி அன்பர்களே, சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகும். உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் என்று கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை இன்று நாம் எதிர்பார்க்கலாம். வீடு மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள், அது மாதிரி வெளிநாட்டில் இருப்பாங்க சில பேர், இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல தன்மை இன்று காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய ராசி விழா நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.